தசரதன் அவைக்கு ஞானத் தலைவர்கள் இருவர் வருகை. வணக்கம் நண்பர்களே. நகர் முழுதும் முரசு முழங்க, மங்களப் பெண்கள் வாழ்த்தொலி எழுப்ப, எல்லாமே கோலாகலமா இருந்தது. இப்போ அந்த மன்னரும் முனிவரும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அந்த அரசவைக்குள்ள நுழையறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கம்பர் பாட்டுல பாருங்க. கசட்டுரு வினைத் தொழில் கள்வராய் ஊழல் அசட்டர்கள். ஐவரை அறுவர் ஆக்கிய வசிட்டனும் அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும் வேத்தவை பொலிய மேவினார். முதல்ல கசற்று வினைத் தொழில் கள்வராய் ஊழல் அசட்டர்கள். அதாவது நமக்கு குற்றங்களை விளைவிக்கிற, கெட்ட செயல்கள் செய்ய தூண்டுகிற திருடர்கள் மாதிரி நம்ம ஏமாத்தி வாழ்க்கையில தவறான பாதைக்கு இழுத்துட்டு போற அறிவிலிகள் யார் தெரியுமா? அவங்கதான் நம்ம ஐம்புலன்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த ஐந்தும் தான். இதுங்களை சும்மா விட்டுட்டா அது இஷ்டத்துக்கு ஓடி நம்மை சும்மா அலைக்கழிக்கும், நம்மை ஏமாற்றும் திருடர்கள் மாதிரி நம் மன அமைதியையும் ஞானத்தையும் களவாடிடும் என்கிறார் கம்பர். என்ன ஒரு பிரமாதமான உவமை! அப்படிப்பட்ட ஐவரை அறுவர் ஆக்கிய வசிட்டனும். அடடா, இந்த ஐம்புலன்களையும் தன் இஷ்டத்துக்கு போக விடாம அதை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதனோட போக்கை அறுத்து அடக்கி ஆண்டவர் யார் தெரியுமா? அவர்தான் குலகுரு வசிட்டர். தன்னோட 5 புலன்களையும் முழுமையா கட்டுப்படுத்தி கர்மவினை கசடுகளை நீக்கின அந்த மாபெரும் வசிட்ட முனிவரும், அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும், அரிய வேதங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து உருவெடுத்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த வேத ஞானமே ஒரு வடிவமா, ஒரு ஒளியா வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒளியோடும் அறிவோடும் ஞானத்தோடும் திகழ்ந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் கலைக்கோட்டு முனிவர். அவர் ஒரு விசிட்டன், அதாவது சிறந்தவர், மேன்மையானவர், ஞானத்தில் ஒளி வீசுபவர். இப்படி வசிட்டனும் விசிட்டனும், அதாவது புலனடக்கம் கொண்ட வசிட்ட முனிவரும் வேத வடிவான கலைக்கோட்டு முனிவரும் வேத்தவை பொலிய மேவினார். அரசவைக்குள் நுழைஞ்சாங்க. அவங்க 2 பேரும் உள்ள வந்ததும் அந்த அரசவையே பொலிவு பெற்று ஒளி பெற்று ஞானத்தினால் நிறைந்து பிரகாசமாச்சு. ஒரு அரசவைக்கு உண்மையான அழகு இந்த மாதிரி ஞானவான்கள் வந்து அமர்வதில் தானே இருக்கு. ஆக புலனடக்கமும் ஞானமும் ஒரே இடத்துல ஒன்னா வந்து நிக்கிறதுக்கு அடையாளமா இந்த 2 முனிவர்களும் அரசவைக்குள்ள நுழையறாங்க. இப்போ அரசவை எப்படி பொலிவு பெற்றுச்சுன்னு பார்த்தோம். அடுத்த பாடல்ல மன்னன் தசரதன் இந்த முனிவர்களை எப்படி உபசரிக்கிறான், எப்படி மரியாதை செய்யறான்னு பார்க்கலாம் வாங்க.